ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். நிறைய பேர் வந்து 100 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, 50 ருபீஸ்க்கு கம்மியாக ஒரு ஸ்டாக் சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மி விலையில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அந்த ஷேர் வந்து சீப் ஆயிடாது. அந்த பிஸ்னஸ் வந்து சீப் வேல்யூவேஷனில் இருக்குங்கிற எந்த அர்த்தமுமே கிடையாது. அதுக்கு நம்ம இப்போ 2 பேங்க்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று வந்து எஸ் பேங்க், இன்னொன்று சவுத் இந்தியன் பேங்க். இந்த 2 பேங்க்குமே ரீட்டைல் இன்வெஸ்டர் மத்தியில் ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2 பேங்க்கோட 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் பேங்க்ல இப்போ ரீசெண்டாக சுமிட்டோமோ வந்து 20% ஸ்டேக் எடுத்திருக்காங்க. இந்த நியூஸை நீங்களே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அவங்க ஸ்டேட் பேங்க் கிட்டேருந்து 13.18% ஸ்டேக் எடுத்திருக்காங்க. மீதி 7% வந்து அதர் லெண்டர்ஸ் கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் இன் இந்தியன் ஹிஸ்டரி வித் ரிலேட்டட் டு பேங்கிங் செக்டர். எஸ்பிஐ அண்ட் 7 அதர் பேங்க், அதாவது ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இந்த எஸ் பேங்க் ஒரு லிக்விடிட்டி கிரைசிஸ்ல இருந்தபோது இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பேங்கே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த பேங்கை ரிவைவ் பண்ணணுங்கிற காரணத்தினால இவங்கெல்லாம் வந்து கை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க 10 ருபீஸ் பர் ஷேருங்கிற ரேட்ல வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க அந்த ஸ்டேக்லேருந்து ஒரு பகுதியை வந்து சுமிட்டோமோக்கு வந்து விற்க போறாங்க. எஸ்பிஐ வந்து 24% வச்சிருந்தாங்க. அதுல வந்து 14% கிட்ட சுமிட்டோமோ கொடுக்க போறாங்க. மீதி 10% வந்து ரீடைன் பண்ண போறாங்க. இந்த எஸ் பேங்கோட ஃப்ராட் கேஸ் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ஆர்டிகல்ஸே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து வெப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்க வந்து நிறைய அண்டர் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க. ரிஸ்கி லெண்டிங் நிறைய பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மணி லாண்டரிங் கேசஸ்லாம் இவங்க மேல இருந்தது. அப்ப இருந்த எம்டி அண்ட் சிஇஓ வந்து அரெஸ்ட் கூட ஆயிருந்தாரு. நீங்க வந்து இது வெப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் கிடைக்கும். இந்த கேஸே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ராட் கேசஸ் இன் ஃபினான்ஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. நீங்க வந்து இதை கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சுமிட்டோமோ அந்த 20% ஸ்டேக் அக்வைர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 5% வந்து அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதை மோஸ்ட்டாக அதர் ஈக்விட்டி ஃபார்ம்ஸ் அட்வென்ட் அண்ட் கார்லைல் கிட்டேருந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அலாட்மெண்ட் வழியாக கூட அவங்க இந்த ஸ்டேக்கை வாங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எஸ் பேங்கோட 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ப்ரைஸ் டு புக் சார்ட் தான். நான் லாஸ்ட் 5 இயர்ஸோட ப்ரைஸ் டு புக் சார்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் டு புக் சார்ட் எடுத்தோம்னா அது வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஏன்னா 2020 தான் இவங்க வந்து அந்த ஃப்ராட் கேஸ் நடந்து இவங்க பேங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி கிரைசிஸ்க்கு போயிருந்தது. அப்போ இவங்க புக் வேல்யூலாம் வந்து சிக்னிஃபிகண்டா அடி வாங்கியிருந்தது. அது வரைக்கும் இது ஒரு வளர்ந்து வர பேங்க்னு இந்த மார்க்கெட் கூட நம்பிட்டு இருந்தது. ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. டீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இவங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து அதே ட்ரெண்டை நம்ம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஷேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க லாஸ்ட் 5 இயர்ஸா ஆவரேஜா 1.2 பிரைஸ் டு புக் ரேஷியோல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க புக் வேல்யூவோட 1.2 டைம்ஸ் அதிகமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்காங்க. எஸ் பேங்கோட கரண்ட் பிரைஸ் டு புக் ரேஷியோ 1.39, பட் 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 1.2 தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்லைட் ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 15% ப்ரீமியம்ல அவங்க மீடியன் பிரைஸ் டு புக்கோடய அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 21.2 ருபீஸ். புக் வேல்யூ செப்டம்பர் 2020ல 29.27 ருபீஸ் பர் ஷேரா இருந்திருக்கு. அடுத்த மாசமே அவங்க செப்டம்பர் குவார்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க புக் வேல்யூ வந்து 14.66 ருபீஸ் பர் ஷேரா குறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க கரண்ட் புக் வேல்யூ பர் ஷேர் 15.3. ஸோ நீங்கள் செப்டம்பர் எக்ஸாக்ட் 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்து பார்த்தாலும் அவங்க புக் வேல்யூ வந்து பாதியாக இறங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த செப்டம்பர் குவார்டர் முடிச்சு அந்த குவார்ட்டருக்கு அப்புறம் இவங்க ரிப்போர்ட் பண்ண புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 14.6லேருந்து கேல்குலேட் பண்ணாலுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா 4% தான் இவங்களோட புக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எஸ் பேங்கோட 5 இயர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கு 10% புக் வேல்யூ க்ரோத் ரேட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எக்ஸாக்டாக அவங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளோ க்ரோ பண்ணாங்கன்னு எடுத்திருந்தோம்னா அது வந்து நெகட்டிவ்ல இருக்கும். அந்த செப்டம்பர் குவார்டர் முடிச்சு எடுத்திருந்தாலுமே வந்து ரொம்ப மினிமலான க்ரோத் ரேட் தான் இருக்கும். இப்போ சுமிட்டோமா போர்டில் ஒரு பார்ட்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் பேங்க் வந்து இங்கேருந்து இன்னுமே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு அசியூம் பண்ணி அவங்களோட புக் வேல்யூ அவங்க 10% சிஏஜிஆர்ல க்ரோ பண்ணுவாங்கன்னு அசியூம் பண்ணி நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷனை பண்ணியிருக்கேன். இது வந்து கன்சர்வேட்டிவ் ப்ரெடிக்ஷனே கிடையாது. இது ரொம்ப ஒரு புல்லிஷ் ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா அவங்களால இவ்வளோ வேகமா அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ண முடியுங்கிற எந்த சயின்ஸுமே இது வரைக்கும் மார்க்கெட்ல இல்லை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லயும் இல்லை. அவங்களால இந்த 10% சிஏஜிஆரை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் நான் வந்து
எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷாக இருந்து அவங்க புக் வேல்யூ அவங்க 10% க்ரோ பண்ணுவாங்கன்னு அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போவுமே அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 15.3 புக் வேல்யூ இருக்கிற எஸ் பேங்க் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10% சிஏஜியில் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா கூட அவங்களோட ஃபியூச்சர் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 24.64 இருக்கும் 5 இயர்ஸுக்கு அப்புறம். இதை வந்து நம்ம அவங்களோட 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக்கோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஃபியூச்சர் ஷேர் பிரைஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் 29.56 rupees பர் ஷேர் தான் கிடைக்குது. ஸோ இது கரண்ட் ஷேர் பிரைஸ் 21.2லேருந்து 39% தான் அப்சைட். 5 வருஷத்துக்கு அப்புறம் 39% ரிட்டர்னுங்கிறது ரொம்பவே கம்மி. 5 இயர்ஸ்க்கு நீங்கள் 39% தான் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனுவலாக காம்பவுண்ட் பண்ணுற ரேட் வந்து 6.87% தான். இது வந்து நீங்கள் பேங்க் எஃப்டிலே வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண முடியும். அதர் ஃபிக்ஸ் இன்கம் சோர்சஸ்லாம் வந்து இதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம். பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக ரிட்டர்ன் கிடைக்கும். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணால் கூட நீங்கள் இதை கம்ஃபர்டபுளாகவே பீட் பண்ணிடலாம். ஸோ எஸ் பேங்க் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10% சிஏஜியில் க்ரோ பண்ணி அவங்க புக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாலுமே அவங்களால வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் போஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். பட் சுமிட்டோமோ இங்கேருந்து இன்னும் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எஸ் பேங்கோட புக்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். 10% ரொம்ப கம்மியான க்ரோத் ரேட் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு க்ரோத் ரேட் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி எஸ் பேங்க் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த பிரைஸ் ட்ரேட் ஆகும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் பார்க்கலாம். ஒரு கம்பேரிசனுக்காக நானும் சவுத் இந்தியன் பேங்கோட 5 இயர்ஸ் சார்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எஸ் பேங்க்கு நம்ம 5 இயர்ஸ் தான் பார்த்துருந்தோம். சவுத் இந்தியன் பேங்கோட 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 0.7. அதாவது ஆவரேஜா அவங்க பிரைஸோட 0.7 டைம்ஸ் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க்குக்கு அதே மாதிரி அனாலிசிஸ் பண்ணலாம். அவங்களோட கரண்ட் பிரைஸ் டு புக் ரேஷியோ 0.74, 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக் ரேஷியோ 0.7. ஸோ அவங்க ரொம்ப ப்ரீமியம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஃபேர் வேல்யூல தான் இருக்காங்க. அவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் 29.8 rupees. புக் வேல்யூ செப்டம்பர் 2020ல 24.98 rupees-ஆ இருந்தது. நான் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ப்ரெசென்ட் புக் வேல்யூல 39.8 rupees பர் ஷேர். ஸோ அவங்க புக் வேல்யூ ஒரு நல்ல க்ரோத் ரேட்லேயே க்ரோ பண்ணியிருக்காங்க. இது எந்த க்ரோத் ரேட்ல க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த 5 இயர் பிரைஸ் ப்ரெடிக்ஷனுக்கு நான் அப்ளை பண்ற க்ரோத் ரேட் எனக்கு கிடைச்சது. அது வந்து 9.76% சிஏஜிஆர். இந்த சிஏஜிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பட் சிஏஜிஆர் கால்குலேட்டரே ஆன்லைன்ல இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இதை எப்படி கால்குலேட் பண்ணேன்னு காட்டுறேன். 24.98 rupees பர் ஷேர் அவங்க புக் வேல்யூ இருந்தது. இப்போ வந்து 39.8 இருக்கு. 24.98லேருந்து அவங்க 39.8 அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணதுக்கு எடுத்த டைம் வந்து 5 இயர்ஸ். ஸோ நான் 5 அப்ளை பண்ணால் உங்களுக்கு 9.76% சிஏஜிஆர் கிடைச்சிருது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இது சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணுறதுக்குனே ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 9.76% சிஏஜிஆர் புக் வேல்யூ க்ரோத் ரேட் கிடைச்சிருச்சு. 39.8 rupees புக் வேல்யூ பர் ஷேர் இருக்கிற சவுத் இந்தியன் பேங்க் அடுத்த 5 வருஷமும் போன 5 வருஷம் அவங்க க்ரோ பண்ண அதே க்ரோத் ரேட்ல, அதாவது 9.76% சிஏஜிஆர்லே க்ரோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபியூச்சர் புக் வேல்யூ வந்து 63.4 rupees பர் ஷேராக இருக்கும். இதை வந்து நம்ம அவங்களோட 5 இயர் மீடியன் பிரைஸ் டு புக்கோட மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம், விச் இஸ் 0.7. ஸோ 63.4 into 0.7, ஃபியூச்சர் ஷேர் பிரைஸ் வந்து 44.3 rupees பர் ஷேர். இப்போ இருக்கிற அவங்களோட பிரைஸ் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 29.8. ஸோ ஃபியூச்சர் ஷேர் பிரைஸ் 44.3ங்கிறது கரண்ட் ஷேர் பிரைஸ் 29.8லேருந்து 48% தான் அப்சைட். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் இதே க்ரோத் ரேட்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 48.6% ரிட்டர்ன் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்கு, கன்சிடரிங் இந்த அவுட்கம்ஸ்லாம் நடந்தா. இது வந்து ஆனுவல் காம்பவுண்டிங் ரேட் வந்து 8.25% தான். இதுவுமே நீங்க நிறைய ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்சஸ் வழியா மீட் பண்ண முடியும், இல்லை பீட் கூட பண்ண முடியும். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கண்டிப்பா இதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்த்தது ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் கீழே, 50 ரூபாய் கீழே, இல்லை 10 ரூபாய் கீழே இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அந்த ஷேர் வந்து சீப் வேல்யூவேஷன்ல இருக்குங்கிற எந்த கட்டாயமே இல்லை. 10,000 ரூபாய் இருக்கிற ஷேர் வந்து சீப்பாகவும் இருக்கலாம், வெறும் 5 ரூபாய் இருக்கிற ஷேர் வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கலாம். நம்ம பிஸ்னஸ் அடிப்படையில் பார்த்து அந்த பிஸ்னஸ் நிஜமாலே எவ்வளோ ஒர்த்துங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து அப்ராப்ரியேட் மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க இப்போ ஃபேர் வேல்யூடா இருக்காங்களா, அண்டர் வேல்யூடா இருக்காங்களான்னு தெரிஞ்சுதான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளோட ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கும். நம்மளோட காம்பவுண்டிங் ப்ராசஸையும் நல்லா க்ரோ பண்ணிட்டே வர முடியும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.